துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியினுடைய அதிபதியான சுக்கிரன் ஆளப்போறான் உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இனி எல்லாமே துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் ராசியினுடைய அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவதால் எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியினுடைய அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கின்றாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக ருணரோக சத்துருஸ்தானமாகிய 6ல் உச்சம் பெறுகின்றாருங்க. சுக்கிரன் 6ஆம் இடத்துல அமோகமாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் ராகு சூரியன் மற்றும் புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கின்றாருங்க. புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு தருணம் என்பது பல மாதங்களுக்கு பிறகு முக்கூட்டு கிரகங்களும் இணையக்கூடிய ஒரு சிறந்ததொரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. எனவே தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிட்டுவதற்கான ஒரு அதிர்ஷ்ட யோகமும் பிரம்மாண்டமாக அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க ராசியினுடைய அதிபதியான சுக்கிரன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வராகி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் வராகி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இது ஒரு நிமிடம் அந்த வராகி அம்மன் நினைத்து நீங்கள் எப்படி விஷயம் செய்யும்போது நீங்கள் மனசில் நினச்ச அந்த விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். சரி வாங்க வீடியோக்குள்ள. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெறுகின்றாருங்க சுக்கிரன். தனது உச்ச ராசியான குருவினுடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் உச்சம் பெறுவதால் ஆளப்போறான் சுக்கிரன் உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி எல்லா விஷயங்களுமே நிகழ்வுகளும் சுக்கிரன் வழியில்தான் பிரம்மாண்டமும் சௌகரியமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வழியாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பு பல்வேறு விதங்களில் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றார் சுக்கிரன். ஏனென்றால் நவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் சுக்கிரன் மட்டும்தாங்க. ஏனென்றால் மனித வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகின்றாருங்க. ஏனென்றால் மனித வாழ்வில் சுக்கிர மகாதிசை நடைபெறும்போது செல்வ செழிப்பு அபரிவிதமாக பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பவர் நிச்சயமாக நவகிரகங்களிலே சுக்கிரன் மட்டும்தாங்க. குரு கூட நேர்மையான வழியில் நிதானமாக படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க. ஆனால் திடீரென செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி என்பது நிச்சயமாக சுபகிரகமாக உள்ள சுக்கிரன் கொடுப்பாருங்க. அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக உச்சம் பெறுவது என்பது நிச்சயமாக அனைவருக்குமே அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்றதுங்க. பொதுவாக சுக்கிரன் 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் சற்று மந்தமான ஒரு பலனை கொடுத்தாலும் கூட தற்போது உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து இடங்களிலுமே மிக சிறப்பான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்க. அதிலும் குறிப்பாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சியை நிறைந்து கொடுக்கப் போகின்றார் சுக்கிரன். ஏனென்றால் சுக்கிரன் அந்த ஒரு இடத்துல 4 கிரக நிலைகளோடு இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடனும் புதனுடனும் இணைகின்றார். ஆனால் அதே சமயம் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியனுடனும் இணைந்து ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. எனவே மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விளக்குவாருங்க. அது மட்டுமல்லாது மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய நன்மை மிகவும் அபரிவிதமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உண்டுங்க. ஏனென்றால் சுக்கிரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக அமரும்போது செல்வ செழிப்பு, சிற்றின்பம், இல்லற சுகம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு, சௌகரியமான ஒரு சூழ்நிலை, காதல் திருமணம், திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான தருணங்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான ஒரு அதிர்ஷ்ட யோகத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் நிச்சயமாக நவகிரகங்களிலே சுக்கிரன் மட்டும்தாங்க. ஒரு கிரகத்துடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இவரிடம் உண்டுங்க. அதிலும் குறிப்பாக சுக்கிரன் சந்திரனுடன் இணைந்து சஞ்சரித்தால் நிச்சயமாக பண வரவு வரக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான வரவும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்குங்க. எனவே தான் சந்திரனோடு இணையும் போது பணவரவு என்பது அதிகரிப்பது மட்டுமல்லாது அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கும்.
சுக்கிரனுடைய பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் சந்திரனுடைய பார்வையில் சுக்கிரன் நட்பு கிரகமாக சம கிரகமாக பார்க்கப்படுகின்றாருங்க. எனவே தான் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டுங்க. செவ்வாயுடன் இணையும் போது சுக்கிரமங்கல யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறுங்க. புதனோடு இணையும் போது புத சுக்கிர யோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைக்குங்க. எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்தி கொடுக்கின்றாருங்க. சூரியனுடன் இணைந்திருந்தாலும் கூட இந்த ஒரு தருணத்தில் பல அலைச்சல்களை குறைத்து காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு அமைப்பிலும் சில நேரங்களில் எதிர்பாராத ஒரு மாற்றத்தை சந்தித்தாலும் கூட அவை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றாருங்க. தங்களுடைய வழி தனி வழி சுக்கிர வழி என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை இந்த ஒரு தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. உதாரணமாக ஒரு கிராமத்தில் ஒரு நபர் தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நபருடைய லாபம் மிகுதி அல்ல அதிகமாக விளையக்கூடிய பொருளாக வெங்காயம் பார்க்கப்படுகின்றதுங்க. இதன் காரணமாக அந்த சுற்று வட்டாரம் முழுவதுமே வெங்காயத்தினுடைய விளைச்சல் என்பது அமோகமாக இருக்கின்றது. எனவே அவர்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு விலையானது சரியான ஒரு முறையில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மிகவும் குறைந்ததொரு விலையில் கொள்முதல் செய்யப்படுவதை உணர்ந்த அந்த ஒரு நபர் நானே வணிகம் செய்ய போகின்றேன் என்று முடிவை எடுக்கின்றாருங்க. அதன்படி சுற்று வட்டாரத்தில் விளைந்த வெங்காயங்கள் அனைத்தையுமே சேகரித்து வெளிநாட்டிற்கு சென்று அவற்றை விற்கும்போது மிகப்பெரிய அளவில் லாபம் என்பது கிடைக்கும் என்று அவர் உறுதியான ஒரு மனநிலையுடன் வணிகத்தை மேற்கொள்வதற்கான ஒரு கப்பல் பயணம் மேற்கொள்கின்றாருங்க. கப்பலில் நல்லதொரு டன் அளவு கொண்ட வெங்காயங்களை ஏற்றுக்கொண்டு அருகாமையில் உள்ள அண்டை நாடுக்கு சென்று அங்கு வணிகம் செய்ய வேண்டும் என்று ஒரு முயற்சியில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அவர் சென்று கொண்டிருந்த கப்பலானது திடீரென ஒரு பனிப்பாறையில் மோதி அங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் நுழைந்து விடுகின்றது. தீவில் அந்த கப்பலானது மாட்டிக்கொள்கின்றது. இதை பார்த்து அந்த நபர் அந்த தீவுக்குள் இறங்கி செல்கின்றார். இறங்கி சென்றால் அந்த ஒரு தீவு முழுவதுமே தங்கம் ஜொலிப்பது போன்ற தங்க மலை போன்று காட்சியளிக்கக்கூடிய ஒரு தீவாக பார்க்கப்படுகின்றது. சரி, இங்கு வணிகம் செய்யலாம் என்று முயற்சி செய்து அந்த ஒரு நபர் அந்த நாட்டிற்குள் நுழைகின்றாருங்க. அந்த தீவிற்குள் நுழைந்த அந்த நபர் அங்கு இருக்கக்கூடிய ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவிப்பதை கேள்விப்படுகின்றார். என்ன போட்டி என்றால், யார் மிகவும் சுவையான ஒரு உணவை சமைத்து தருகின்றார்களோ அவர்களுக்கு பாராட்டுகளையும் மிகுந்த பரிசுகளையும் வழங்கப் போகின்றேன். அவர்கள் கேட்கக்கூடிய பரிசை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்று அறிவிப்பு வெளியிடுகின்றார். இதை பார்த்த அந்த வியாபாரி இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக தான் கொண்டு வந்திருந்த வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு அங்கு போயிட்டு அந்த வெங்காயத்தை வைத்தும் நல்லதொரு சமையல் பொருட்களை வைத்தும் சுவையான ஒரு உணவை செய்து கொடுக்கின்றாருங்க. இந்த தீவில் அதுவரை அதுபோன்று சுவையான ஒரு உணவை யாருமே சமைத்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் கடலுடைய நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தீவில் வெங்காயம் என்பது விளைவதற்கான ஒரு சாத்தியமே இல்லை. எனவே அந்த நபர் சமைத்த அந்த ஒரு உணவில் அரசருக்கு பரிமாறுகின்றார். பலர் பரிமாறினாலும் இவர் வெங்காயத்தை வைத்து செய்த அந்த ஒரு உணவானது மிகவும் அருமையாக உள்ளது என்று அரசர் அறிவிக்கின்றார். மற்றவர்களை விட இவருடைய உணர்வு தலை சிறந்ததாக உள்ளது, இவர்தான் வெற்றியாளர் என்று பல பேர் கலந்து கொண்ட அந்த ஒரு போட்டியில் வெற்றி பெற்றவராக அரசன் அறிவிக்கின்றாருங்க. அரசன் அறிவித்தது மட்டுமல்லாது, இவ்வளவு சுவையான உணவை என்னுடைய வாழ்நாளில் நான் இதுவரை ருசித்ததே இல்லை, உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், அதை நான் அப்படியே கொடுக்கின்றேன் என்று சொல்ல, தன்னிடம் இந்த சுவை தரக்கூடிய ஒரு உணவுப் பொருளானது உள்ளது, அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு நிகரான எடையுள்ள உங்கள் நாட்டில் விலை உயர்ந்த பொருள், நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை எனக்கு சமமான ஒரு எடையில் பரிசாக தாருங்கள் என்று கேட்க, அரசர் சரி என்று சொல்லி பல்லாயிர டன்கள் எடையுள்ள வெங்காயத்திற்கு நிகரான அந்த அதாவது அந்த தீவில் உள்ள தங்கத்தை எடை போட்டு 1000 டன்கள் எடை அந்த தங்கத்தை கொடுக்கின்றாருங்க அரசன். அதை பெற்றுக்கொண்ட அந்த நபர் தங்கத்தை மீண்டும் தன்னுடைய தாயகத்திற்கு திரும்பி மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பு நிறைந்த ஒரு உச்சத்தை தொட்ட ஒரு செல்வந்தராக பார்க்கின்றாருங்க. இதுதான் சுக்கிரனுடைய வழி என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் அதே சமயம் இந்த செல்வந்தருக்கு அப்படி இவ்வளவு செல்வம் வந்தது என்ற ஒரு விஷயத்தை மற்றொரு நபர் கேள்விப்படுகின்றார்.
உடனே அதே போன்று நாமும் தங்கத்தை பெற வேண்டும் என்று அந்த ஒரு நபர் நம்மளுடைய பகுதியில் வெங்காயத்தை கொண்டு செல்வதை விட பூனை எடுத்து சொல்லலாம். இதன் சுவை என்பது இன்னும் அதிகமாக இருக்கும் என்று கப்பலில் நிறைய பூண்டுகளை எடுத்து அதே தீவிற்கு செல்கின்றாருங்க. அங்கு சென்ற அந்த நபர் அரசருக்கு தான் உறவு சிறப்பு விருந்தளிக்கிறேன் என்று தாமாவகை சென்று பூண்டை வைத்து சமைத்து ஒரு விருந்து ஒன்றை அளிக்கின்றாருங்க. அந்த விருந்தை உண்ட அரசன், இந்த உணவு மிகவும் அருமையாக உள்ளது, உனக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேள் என்று அரசன் சொல்ல, அந்த நபர் தங்களுடைய நாட்டில் விலை உயர்ந்த பொருள் நீங்கள் எதை அதிகமாக விரும்புகின்றீர்களோ அதை என்னுடைய இந்த பூண்டின் எடைக்கு நிகராக கொடுத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்கின்றார். உடனடியாக அந்த அரசன் அந்த பூண்டிற்கு நிகராக அவர் விரும்பக்கூடிய வெங்காயத்தை எடை போட்டு கொடுக்கின்றாருங்க. ஏனென்றால் நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை வேண்டும் என்று அந்த நபர் கேட்கும்போது அந்த அரசனுடைய விருப்பமாக இருப்பது அந்த வெங்காயமாகத்தாங்க இருக்கின்றது. எனவே இதுவும் பார்க்கப்படுகின்றது. இதனால் பூண்டு எடுத்து சென்ற அந்த நபர் மனமுடைந்து துவண்டு போகின்றார். அது போன்று தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நல்லதொரு வாய்ப்பு என்பது கிடைத்தும் அதை தவற விட்டு விடுகின்றோம். ஏனென்றால் அந்த தீவில் நிச்சயமாக தங்கமலை என்பது குவிந்துள்ளது. அதற்கு இரண்டாவதாக எடுத்து சென்ற நபர் நேரடியாகவே சொல்லியிருக்கலாம், இந்த உணவுப் பொருளுக்கு பதிலாக எனக்கு தங்கத்தை எனக்கு தாருங்கள் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக மாறியிருக்க முடியுங்க. ஆனால் அரசன் விரும்பக்கூடிய பொருள் என்று சொன்னதால் அங்கு தங்கத்தை விட அரசனுக்கு வெங்காயம் என்பது விலை உயர்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக தான் இனி சுக்கிரவழி என்று சொல்லக்கூடிய வகையில் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையுமே முதல் நபர் எப்படி பரிசை சாமர்த்தியமாக பெற்றாரோ அதே போன்று செல்வ செழிப்பு. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ருணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கின்றாருங்க. ராசியினுடைய அதிபதி 6ல் உச்சம் பெற்றிருப்பதால் அமோகமான ஒரு மாற்றங்களை மிகச் சிறப்பாக சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உருவாகி உள்ளதுங்க. அது மட்டும் இல்லாது 4 கிரக நிலைகளுடன் இணைந்து சப்தம பார்வையால் விரயஸ்தானத்தில் 4 கிரக நிலைகள் வலுப்படுத்துகின்றன. 4 கிரக நிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் விரய செலவுகள் என்பது கட்டுக்குள் வருங்க. விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் இனிமையாக சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கப் போகின்றதுங்க. இனி எல்லாமே சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆடம்பரமும் பிரம்மாண்டமும் செல்வ செழிப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் உண்டுங்க. வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் பொருட்களை வாங்குவதற்கான ஒரு யோகம் உண்டு. ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான ஒரு அதிர்ஷ்டமும் இந்த ஒரு தருணத்தில் ராசியினுடைய அதிபதி உச்சம் பெறுவதால் கிடைக்கின்றது. ஏனென்றால் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் ஆரோக்கியம் அபிவிருத்தியாகும். கடன் சார்ந்த தொல்லைகள் என்பது விலகுங்க. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என்று சங்கிலி தொடர் போல நீண்ட கடனுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு அமைப்பில் உச்சம் பெற்றிருக்கின்றாருங்க. சுறுசுறுப்புடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதால் இந்த ஒரு தருணத்தில் உச்சபட்ச வளர்ச்சி என்பது நிறைந்து பெறுவதற்கான ஒரு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க. குடும்பத்தில் தடைப்பட்ட பல காரியங்கள் சுப நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக செய்வதற்கான ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. குடும்பத்தில் மூத்தவர்களுடைய உறவு வலுப்படுங்க. உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுக்கிடையே உறவு என்பது அன்பும் பலப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அன்னோனியமும் மிகச் சிறப்பாக அமைவதற்கான ஒரு யோகம் நிறைந்ததொரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. குடும்ப வருமானம் உயருங்க. அனைத்து விதமான பணிகளையுமே மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் என்பது நிச்சயமாக உண்டுங்க. அது அந்த தோட்டத்தில் மட்டுமில்லாமல் புற தோட்டத்திலும் இன்முகத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு முகத்தோற்றமும் அழகுடன் ஜொலிப்பதற்கான ஒரு யோகம் என்பது நிச்சயமாக இந்த ஒரு தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாக ராசியினுடைய அதிபதியான சுக்கிர பகவான் உறுதிப்படுத்துகின்றாருங்க. அது மட்டுமல்லாது இந்த ஒரு தருணத்தில் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான யோக வாய்ப்புகள் என்பது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கின்றதுங்க. உத்தியோக ரீதியாக ராசியினுடைய ராஜயோகாதிபதியான சனி மற்றும் பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு வேளையில் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் என்பது விலகும். தடைப்பட்ட உத்தியோகம் சார்ந்த சலுகைகள் என்பது கிடைக்கக்கூடிய விஷயங்களில் தடைகள் இருக்கின்றன. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, நல்லதொரு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு போன்ற நற்பல செய்திகள் சிறப்பாக கிடைப்பதற்கான ஒரு யோகம் உண்டுங்க. தொழில் துறையில் மிகப்பெரிய அளவில் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கு
பெறுவதற்கான ஒரு அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு என்பது கலைத்துறை, அரசியல் மட்டுமல்ல தொழில்துறையிலும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க சுக்கிரன். தனித்து செயல்பட்டாலும் சரி, கூட்டு முயற்சியாக இருந்தாலும் தொழில்துறையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் நிறைந்து பெறுவதற்கான ஒரு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் என்பது உண்டுங்க. மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்கருகில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று விளக்கேற்றி வழிபடுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த